எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னோடய சில்வர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 2017லேருந்து நான் வாங்கின சில்வர், அதுக்கப்புறம் எனக்கு கிஃப்டாக வந்த சில்வர் தான் நான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து வலம்புரி விநாயகர். இதை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கினோம். 2022 விநாயகர் சதுர்த்தியும் என்னோடய வெட்டிங் டேவும் வந்து சேம் டேட்டில் வந்தது. ஸோ அதுக்கு தான் என்னோடய மதரின்லா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து தாராபுரத்தில் ஒரு சில்வர் ஷாப்பில் தான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினாங்க. இதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இது வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 281 கிராம்ஸ். இப்போது இந்த மாதிரி ஒரு விநாயகர் சிலை வாங்கினோன்னா நமக்கு 85,000 தேவைப்படும். 2022ல் இதை வந்து நாங்கள் 21,000 எங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணி 20,000க்கு நாங்கள் வாங்கினோம். அடுத்து வந்து மகாலட்சுமி அம்மனோட ஃபேஸ் தான். இது வரலட்சுமி நோன்பு கும்பிட்றதுக்காக இது வாங்கினது தான். ஜிஆர்டிலேருந்து தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய சில்வர் எல்லாமே மோஸ்ட்லி ஜிஆர்டிலேருந்து தான் நாங்கள் வாங்கியிருப்போம். சிலது தான் வந்து மிஸ் ஆகியிருக்கும், வேறு எங்கேயாவது ஷாப்பில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. இந்த அம்மனோட வெயிட் என்னென்னா 150 கிராம்ஸ். ஜிஆர்டியில் வந்து 1 செகண்ட் கூட ஆகலை, பார்த்த உடனே வந்து நான் வாங்கிட்டேன். அடுத்து இது வாங்கிறதுக்கு 2 இயர்ஸ் நாங்கள் சென்னையில் வந்து தேடி எல்லா ஷாப்புமே தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி புல்லாங்குழல் வைக்காமல் குழந்தை கிருஷ்ணர் கேட்டு பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. ஜிஆர்டியில் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டோம். அவங்க டை சார்ஜ் வந்து 15,000 to 20,000 வந்து டை சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து டையை வந்து புதுசாக ரெடி பண்ணணும். நாங்கள் 2 பீஸ் கேட்டிருந்தோம். 20,000 கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய ப்ரைஸ் இல்லாமல் டை சார்ஜு. அதுக்கப்புறம் இது வந்து பாடியில் வந்து நாங்கள் வாங்கணும், கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. பட் என்னென்னா ரொம்ப சின்னதாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்பவே இல்லை, வீட்டுக்கு கொரியர் பண்ணிட்டாங்க. 2 பீஸ் வந்து 15,000க்கு வந்து இதை நாங்கள் வாங்கினோம். அடுத்து இந்த செட்டு என்னோடய என்கேஜ்மெண்ட்க்கு என்னோடய ஹஸ்பண்ட் வீட் சைடு கொடுத்தது. சாரீ ஜுவல்ஸ் கொடுக்கும்போது கொடுத்த செட்டு தான். இதில் வந்து ஒரு கிளாஸு, ஒரு பெரிய கிளாஸு. இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 89 கிராம்ஸ். அடுத்து வந்து ஒரு குங்குவ சிமிழ். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோபுரம் மாதிரி இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனாலவே இந்த குங்குவ சிமிழ் ரொம்ப பிடிக்கும். இதோட வெயிட் என்னன்னு எனக்கு தெரியல. என்னோடய ஹஸ்பண்ட் மேரேஜ் எக்ஸ்பென்சஸில் வெயிட்டு அதோட ப்ரைஸோடு போட்டு வச்சுருந்தாரு, நான் பார்த்தேன், எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இந்த குங்குவ சிமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து சோப்பு டப்பா சில்வரில் இருக்கும்னு எனக்கு அவங்க கொடுத்தப்ப தான் தெரியும். இதை யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க அப்போ வச்சு கொடுத்த சோப்பு அப்படியே இருக்குது. 8 இயர்ஸாக இந்த சோப்பு இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் தேடி வாங்கினேன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மெமரிஸ்க்காக அப்படியே வச்சுட்டு. அடுத்து வந்து இந்த பவுட்ரு போடுற பாக்ஸு, இது ஆக்சுவலி பவுட்ரு போடுற பாக்ஸ் கிடையாது. அந்த பவுட்ரு டப்பா வந்து நல்லா இல்லை டிசைனுன்றதுக்காக இது வந்து ஐஸ்கிரீம் பவுல், அதை வாங்கி இதை வந்து இதுக்கு பதில் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பாஞ்சுமே வந்து சில்வரில் இருக்குது. என்னோடய கோசிஸ்டருக்கு இந்த செட்டு வாங்கும் போது நாங்கள் பார்த்தோம், இந்த இடம் மட்டும் சில்வரில் இருக்கும். இதோட வெயிட் வந்து 65 கிராம்ஸ். அந்த சோப்பு பாக்ஸ் வந்து 85 கிராம்ஸ். அடுத்து பாலாடை. இந்த ஒரு ப்ராடக்டை தான் நான் பாப்பாவுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஒரு கனமான ஒரு பிளேட்டு. இதோட வெயிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 1/2 கிலோ ஆன பிளேட்டு. இதோட கிராம் வந்து 508 கிராம்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வாங்கினோன்னா நமக்கு 1.5 லட்சம் தேவைப்படும். பட் 2017ல் ஜஸ்ட் 18,000க்கு வந்து இந்த பிளேட்டை வாங்கியிருக்காங்க. இதை வந்து நான் சாப்பிட்டதில்லை, பூஜை பண்ண தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலவே வந்து என்னோடய கோசிஸ்டருக்கு என்னோடய மாமியார் வந்து இந்த மாதிரி பிளேட் வாங்கி தராமல் பூஜை பண்ணுற பிளேட் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த செட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து என்னோடய மதரின்லாம் வாங்கி கொடுத்தது தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி கிளாஸு, குழந்தைங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இதை நல்லா யூஸ் பண்ணியாச்சு, ஒடுக்கலே ஆயிடுச்சு. இதோட வெயிட் வந்து 49 கிராம்ஸ். அடுத்து வந்து இந்த மூக்கு சொம்பு. இது என்ன பர்பஸ்ன்னே தெரியல, தண்ணி குடிக்கிறதுக்கு தான் சொன்னாங்க. பட் இதை வந்து யூஸ் பண்ணது கிடையாது. பட் இதை ரொம்ப அவங்க ஆசையாக வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. இதோட வெயிட் வந்து 55 கிராம்ஸ். எல்லாமே ஜிஆர்டியில் வாங்கினது தான். அடுத்து ஒரு பவுலு, குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுற பவுலு. இதுவுமே நல்லா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட வெயிட் வந்து 60 கிராம்ஸ். அடுத்து ஒரு குட்டி கப்பு, மிக்கி மவுஸ் போட்ட ஒரு கப்பு. இது வந்து குழந்தை பிடிச்சி பால் குடிக்கிறதுக்காக. இது என்னோட பொண்ணோட ஃபேவரெட், மிக்கி மவுஸ் கிளாஸ்ன்னு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க தண்ணி குடிக்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் சைஸ் வரியாக வந்து 3 ஸ்பூன் சாப்பாடு ஊட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளேட்டு, ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு குழந்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம். என் பொண்ணுமே இதை நல்லாவே யூஸ் பண்ணாங்க. இதில் பார்த்தாவே தெரியுது பாருங்கள். இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 167 கிராம்ஸ். ஒரு நல்ல ஒரு பிளேட்டு. இங்கே நல்லா டிசைன்லாம் போட்டிருந்துச்சி, எல்லாம் இப்போ போயிடுச்சு.
ஸோ இதில் எல்லா பொருளுமே வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம், இந்த மூக்கு சோம்பு தவிர. அடுத்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதை வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டி வந்து யூஸ் பண்ணது, பூஜை பண்ண ஒரு விளக்கு, குட்டி விளக்கு. இதோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 60-70 இயர்ஸ் ஓல்டு இந்த விளக்கு. ஸோ அவங்க ஞாபகமாக என்னோடய மதர்-இன்-லா கிட்ட இருந்துச்சு. அவங்க ஆனால் இதை பூஜை பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொடுத்தாங்க. இதை வந்து நான் இப்போ வச்சு பூஜை பண்ணுறேன். இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் அவங்களோட மெமரிஸ்க்காகவும் நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து கற்பூர தீபார்த்தனை காட்டுறது. இது எனக்கு பேர் எக்ஸாக்டாக இதோட பேர் என்னன்னு தெரியல. பட் இதை நான் ரொம்ப சின்னதாக வாங்கிட்டேன். இது டக்குன்னு சூடு பிடிக்குது கையில். இப்போ வந்து உட்டன்லலாம் இருக்குது, இந்த எண்டை வந்து உட்டனில் தான் இருக்குது, அதை பார்த்து வாங்காமல். அடுத்து இந்த அஷ்டலக்ஷ்மி போட்ட வந்து சொம்பு. இது வந்து தீபாவளிக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்காக என்னோடய மதர்-இன்-லா வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை நான் பஞ்சபாத்திரமாக யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கேற்ற ஸ்பூன் வந்து வாங்கிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுருக்க கிண்ணம், மேலே வந்து அன்னப்பறவை போட்டு இருக்கும். அடுத்து இந்த சந்தன கிண்ணம், அப்புறம் ஒரு குட்டி கிளாஸு. ஏதோ வாங்கும் போது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியோண்டா க்யூட்டாக இருக்குன்ட்டு எனக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி அகல் விளக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறதுக்காக, சாமி ரூமில் வச்சு விளக்கேற்றுறதுக்காக வந்து இது வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி கிருஷ்ணர். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஷோ பீஸு, ஜிஆர்டியில் தான் வந்து வாங்கினது. இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கிருஷ்ணர் வந்து ஏணியில் ஏறி அந்த வெண்ணெய் பானையில் போய் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஏறுற மாதிரி ஒரு ஷோ பீஸ் தான் இது. ஜிஆர்டியில் தான் இது வாங்கினது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து பீஸ் ரேட்டு, கிராம் ரேட் கிடையாது. பட் கிஃப்டிங்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து கிஃப்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த 2 குத்து விளக்கு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கிஃப்ட்டு, என்னோடய மதர்-இன்-லா கொடுத்தது தான். இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம்ஸ், அரவுண்டு 200 கிராம்ஸ் போல். இதுவுமே வந்து ஃபெஸ்டிவல் டைம் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் மேலே கருப்பாக இருக்குது. அது ஃபெஸ்டிவல் டைம் எடுக்கும் போது அந்த டைம் நான் அப்போ க்ளீன் பண்ணிப்பேன். இதுவுமே ஒரு நல்ல டிசைன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு இது. அடுத்து இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டு, பெருமாள் சங்கு சக்கரம் போட்ட வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு. இதோட வெயிட் என்னென்னா 55 கிராம்ஸ். ஜிஆர்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், பூஜை பண்ணும்போது வச்சு பண்ணலாம். அடுத்து வந்து இந்த 10 கிராம்ஸ் காயின், லக்ஷ்மி குபேரன் போட்ட காயின்ஸு. வரலக்ஷ்மி நோம்பு, லக்ஷ்மி பூஜைக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இன்னுமே கூட 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸ் காயினும் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய பாப்பாஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த காப்புலாம், அந்த மெமரிஸ்க்காக வந்து நான் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.